ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட வந்திருக்கோம்னா, கமலா கேம் தான். சரிங்களா, இந்த கேம் நான் ஆல்ரெடி போட்டேன். இது வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலனா போய் மறக்காம போய் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயிரலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு டிஃபால்ட்டாகவே அல்ட்ராவில் இருக்குது. சரிங்களா, உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிராஃபிக்ஸை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஓடிச்சு. அந்த ஸ்டோரியை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூசாரி மாதிரி, ஒரு சாமியார் மாதிரி இந்த பேயை வந்து விரட்டதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தீயை அணைக்கணும். நான் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தீ வந்து குபு குபுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீயை அணைக்கணும். அந்த தீயை அணைக்கணும்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும். அது தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குண்டா தேவை. என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குல்ல, இந்த பாத்திரத்தை எடுத்து இப்போ ஒரு தண்ணி பைப்பு மாதிரி ஒன்று பார்த்தோமே, இதில் போயிட்டு நம்ம வந்து தண்ணி இறக்குற மாதிரி இருக்கும். குண்டா வச்சா தண்ணி இறக்கிற முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொருள் உடஞ்சிருக்கு. அந்த பொருளை தான் நம்ம தேடணும். சரிங்களா, உடஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, அதை கலட்டி எங்கேயோ வீசி போட்டிருக்காங்க. அதை போய் தேடணும். ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா என்ன இருக்குது. சரிங்களா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து தண்ணியை இறக்கி அந்த குண்டாவில் வந்து தண்ணியை வந்து நிறைக்கணும். நிறச்சி அந்த தீயில் வந்து ஊற்றுனா அந்த தீ வந்து அணைஞ்சிரும். ப்ரோ எனக்கு இப்போலாம் பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணி டேரெக்டாகவே வீட்டுக்குள்ளே போயிடலாம். மேலே ஒரு ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட நீ அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குண்டாவை எடுத்துக்கிட்டு தண்ணி நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தீ எரியுது. இதில் போய்ட்டு நம்ம வந்து தீயை வந்து அணைச்சிடலாம். அணைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேய் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வெல்கம் பண்ணும். ஏ வாடா வாடா பையா, என் வாசல் வந்து போயா அப்படி சொல்லிட்டு வெல்கம் பண்ணோம். நான் சும்மா தான் சொல்கிறேன், ரொம்ப பயமுறுத்திடுங்க. சரிங்களா, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே ஹெட்ஃபோன் போட்டு விளையாடாதீங்க. ஏன்னா ரொம்பவே பயமாக இருக்கும். அப்பப்போ ஆடு போடுவானுங்க. ஆடு போடுறாங்களே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஆடு போட்டாலும் ரொம்பவே ஒர்த்தான கேமுங்க இந்த கமலா கேமு. சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிப்பீங்க, அப்போ நான் நெட்டை ஆன் பண்ணால் தானே ஆடு போடுவானுங்க, அப்போ நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைன்லேயே விளையாடுறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இப்போ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்துட்டு இருக்கும் போதும் ஒரு பேய் வந்து அப்படியே செவுத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து என்னை ரொம்பவே பயமுறுத்துருச்சு. சத்தியமாக சொல்கிறேங்க, நானே ரொம்ப பயந்துட்டேன். யாருமே இந்த கேம் வந்து ஹெட்ஃபோன் போட்டு விளையாடாதீங்க. ப்ரோ நான் பேயை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன், எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுன்னா இந்த கேமை வந்து விளையாடுங்க, நானே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி தான் தேடிட்டு இருக்கிறேன். அந்த சாவி எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா புக்கு செல்ஃபில் தான் இருக்கும். இதில் ஒரு புக் செல்ஃப் இருக்குது, அதில் போய் நான் தேடினேன், அதில் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக், ஐயோ வாயிலே நுழைய மாட்டேங்குது, புக்கு செல்ஃபு. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன், புக் செல்ஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன். நான் நெட் இல்லாமல் தான் கைஸ் இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிக்கவும் நெட் ஆன் பண்ண சொல்கிறாங்க. நெட் ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடு வரும். சரிங்களா, ஆடு போடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் ரொம்பவே பயமுறுத்துகிற கேமு, பயங்கரமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிசிக்கு விட்டுருந்தாங்க, பிசியில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. ஆடு போட்டதுனால தப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னே தெரியல, நானும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறேன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அந்த கமலை கிட்ட தாங்க இருக்கிறா. ஐயோ பார்த்துட்டா, ஐயோ ஏங்க பார்த்துட்டாங்க, வெறித்தனமாக வேட்டையாடிட்டா நம்மளை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விளக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அணைஞ்சு போச்சு. என்ன நண்பர்களே பண்ணுவேன் இப்போ நான். இதில் வேற சரியாக நான் கொத்தனாரம் இருக்கும் போலுக்கு அந்த பேய். இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் கட்டி வச்சிருக்கு, சிமெண்ட்ல கலவையெல்லாம் போட்டு செங்கல் கட்டி வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கலாக நம்ம பிடுங்கி விட மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு செங்கலாக பிடுங்கி விட்டுருவோம். அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஐயோ கை கால் இது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அப்படியே தட்டி விட்ற கடைசி செங்கல் பார்த்தீங்கன்னா தட்டி விடணும். தட்டி விட்ற நேரத்தில் வந்து அந்த கமலை வந்து என்னை பிடிச்சி கொத்துக்கறி ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது நண்பர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விளக்கும் வந்து அணைந்து விட்டது. இப்போ ஒரே ஒரு விளக்கு கடிஞ்சு சான்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த கொடை எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ரூமில் வந்து நம்மளை அடைச்சி விட்டுட்டு இதில் வந்து ஒரு கொடை இருக்கும். இந்த கொடையை வச்சு தான் அந்த பெரிய சங்கிலி வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது லாஜிக்கே இல்லை, அப்படி தான் இருக்குது. சரி இப்போ வந்து வெளியே போயிடலாம். வெளியே போய் பார்த்தா இங்கே வந்து ஃபேன்லாம் உடஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பீரோ இருக்குது, இதுலேயும் ஒன்றும் இல்லை. நான் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாவியை போட்டு ஒரு மாதிரி கேன் மாதிரி இருக்கும். அந்த கேன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் வச்சுருவோம். சரிங்களா, இன்னும் 5 பொருள் நம்ம வைக்கணும் கைஸ். 5 பொருள் வச்சா தான் அந்த எப்படி சொல்கிறது, இந்த கேமை முடிக்க முடியும். அப்போ தான் இந்த கேமை முடிக்க முடியும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேனை வச்சிடலாம். அழுத்தி பிடிக்கணுமா, அழுத்தி பிடிச்சாச்சு. அது பேய் ரொம்ப சவுண்டு போடுதுங்க, பார்த்தாலே அள்ளி விட்டுரும். இப்படி இந்த இடத்துக்கு வந்துருங்க. சரிங்களா, இந்த இடத்துக்கு வந்துருங்க. அந்த பேய்னால உங்களை கண்டே பிடிக்க முடியாது 100%ங்க. ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ஹைடன் பிளேஸு. நீங்கள் இந்த கேம் விளாட்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒழிஞ்சுக்குங்க. ஸோ அந்த பேய் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து பாடிக்கிட்டு இருக்குது. என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அந்த பேய் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த பேய் கிட்ட வரும்போதும் கொலுசு சவுண்ட் கேட்கும். சரிங்களா? அது நம்மள கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு மாரி பிஜிஎம்லாம் போட்டு நம்மள ரொம்ப பயமுறுத்தும். அந்த பேய் பக்கத்துல தாங்க இருக்குது. பக்கத்துல தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்ல ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ரூம்ல எதுவுமே இல்ல. நம்ம எதுக்கோ பார்த்தீங்கன்னா, அந்த பீரோல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். சரிங்களா? பீரோவோ என்னவோ எனக்கு தெரியல. இதில போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். அந்த பேய் போன பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா, வெளிய வரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அது ஏதோ சொல்லிட்டு இருக்கு. ஆனா என்ன சொல்லுதுன்னே தெரியல. ஆனா அது சொல்ற ஒவ்வொரு டயலாக்கும் அள்ளு விட்டுருங்க. சரி நான் ரொம்ப பயமா இருக்குது. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அந்த பேய் இந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ஸோ ஏதாவது தேட முடியுமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த ரூம் ஆல்ரெடி வந்ததுங்க. வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கு. ஏன்னா, இந்த கேம்ல உள்ள மேப்பே ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த பேய் மறுபடியும் என்ன வந்து பார்த்துடுச்சு. நான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு இதே இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்தா 100% அந்த பேய் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, இங்கேயே ஒளிஞ்சுட்டேன். சரி அந்த பேய் போயிடுச்சு நம்புறேன். அதனால பார்த்தீங்கன்னா, வெளிய போறேன். வெளிய போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன இருக்கு? எல்லாமே ஒரே இடம் மாரி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டோம். இந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ நெறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஐய்யய்யோ! நான் தெரியாம பார்த்தீங்கன்னா, அந்த மணிய அடிச்சு விட்டேங்க. அது கிட்ட போனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த மணி தட்டி விட்டுருது. இப்ப பார்த்தீங்கன்னா, சவுண்ட்ல அந்த பேய் வேற நம்மள தொரத்திட்டே வருது. நான் இப்ப எங்க போய் ஒளிவேன்? ஓகேங்க. இந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். அந்த பேய் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பேய் போயிடுச்சுங்க. இந்த இடத்த விட்டு நம்ம வெளிய போயிரலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, கடைசியாட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கடைசியாட்டு இந்த ரூம்லேருந்து ஒரு பொருள் எடுக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிச்சனுக்கு போவேன். கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதும், இந்த கிச்சன்ல ஒண்ணும் கிடைச்சிருக்காது. ஆனா கிச்சன தவிர இந்த சைடு வந்தா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு சால்ட் கிடைச்சிருக்கு. அதாவது உப்புங்க. இந்த உப்பு எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாரி தீ எரியும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வைக்கணும். ஒரு மாரி 5 பொருள் வைக்கணும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல போயிட்டு வச்சா பார்த்தீங்கன்னா, 2வது பொருள் நம்ம வச்ச மாரி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டிலு. அதையும் வச்சுட்டோம். இப்போ உப்பையும் வைக்க போறோம். அந்த இடத்த தான் தேடிட்டு இருக்கிறேன். எங்க கமலா? கமலா இங்க தாங்க என்ன வரா? ஐயோ! தொரத்திட்டு வராங்க. என்ன தொரத்திட்டு வரா. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ட்ட இருக்கிறது ஒரு உசுரு தான். ஐயோ! இப்ப என்ன பண்ணுவேன்? அண்ணா ஒரு பீரோ இருக்கு. அதுல போயிட்டு ஒளிஞ்சுக்குவோமா? ஆமா கைஸ் அதுல போய் ஒளிஞ்சுக்குவோம். என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ! சொல்லி முடிச்சிடுச்சு நண்பர்களே. நண்பர்களே இப்ப பார்த்தீங்கன்னா, அது நம்மள கொலை பண்ண போகுது. நம்மள சாவடிக்க போகுதுன்னு சொல்ல வரேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நெருப்ப போட்டுக்கிட்டு அதில பார்த்தீங்கன்னா, நம்மள தள்ளி விட போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆமா கைஸ் நம்ம சோலியும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க.